உலக அரசியல்ல ஒரு நாடு நல்ல நாடு இல்ல கெட்ட நாடுன்னு நாம ஈஸியா ஒரு முத்திரை குத்திட முடியுமா? அதுவும் இஸ்ரேல் மாதிரி ஒரு நாட்டை பத்தி பேசும்போது உலகம் ரெண்டா பிரிஞ்சு நிக்குது. ஒரு பக்கம் இஸ்ரேல் தங்களோட தற்காப்புக்காக போராடுறதா சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இது ஒரு ஆக்கிரமிப்புன்னு குற்றச்சாட்டுகள் குவியுது. ஆனா உண்மை என்ன? இது பல 100 வருஷ வரலாறு, உலக நாடுகளோட சுயநலம், மதம், அதிகாரம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் விளையாட்டு. சரி, இஸ்ரேல் உண்மையிலேயே நல்லவனா இல்ல கெட்டவனா? வாங்க, இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவே சென்சிட்டிவானது, அதே சமயம் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர். செய்திகள்ல தினமும் இத பத்தி பாக்குறோம். ஆனா ஏன் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க? ஏன் அமெரிக்கா இவங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது? ஏன் அரபு நாடுகள் சில சமயம் அமைதியா இருக்கிறாங்க? நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். உலக அரசியல்ல ஜியோ பாலிடிக்ஸ், நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இடமே இல்லை. இங்க எல்லாமே நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அதாவது தேசிய நலன் தான். இஸ்ரேலோட பார்வையில அவங்க செய்யறது சரின்னு தோணும். பாலஸ்தீன மக்களோட பார்வையில அவங்க கேட்கிற நீதி நியாயமா இருக்கும். நாம இன்னைக்கு ஒரு நடுநிலையான இடத்துல இருந்து இந்த ரெண்டு பக்கத்தையும் அலச போறோம். சரி, இப்ப நாம கொஞ்சம் பின்னாடி போவோம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கிற அதே இடத்துல தான் யூதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ரோமானியர்கள் அவங்கள அங்கிருந்து துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் யூதர்கள் உலகம் முழுக்க சிதறி போனாங்க. ஆனா அவங்க மனசுல நமக்குன்னு ஒரு நாடு வேணும், அதுவும் நம்ம பூர்வீக பூமியான அந்த ஜெருசலேம சுத்தி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் போகவே இல்லை. இதத்தான் ஜயனிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே காலம் போகுது. 20வது நூற்றாண்டு வருது. அப்போ அந்த பகுதி ஆட்டோமான் எம்பையர், ஒட்டோமான் பேரரசு கிட்ட இருந்துச்சு. அங்க பாலஸ்தீன அரேபியர்கள் தான் மெஜாரிட்டியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா முதலாம் உலகப் போருக்கு அப்புறம் அந்த பகுதி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு வருது. இதான் பிரிட்டிஷ் மேண்டேட் ஃபார் பாலஸ்டைன். இங்க தான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. 2ஆம் உலகப் போர்ல ஹிட்லர் தலைமையிலான நாஜி படை லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்சாங்க, ஹாலகாஸ்ட். இதனால உலகம் முழுக்க இருந்த யூதர்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. நமக்குன்னு ஒரு நாடு இல்லாம நாம பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு அவங்க உறுதியா நம்பினாங்க. இதனால லட்சக்கணக்கான யூதர்கள் பாலஸ்தீனத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏற்கனவே அங்க பல தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கிற பாலஸ்தீன அரேபியர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? திடீர்னு ஒருத்தர் வந்து இது என் பூர்வீக சொத்து, நான் இங்க தான் இருப்பேன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் இந்த மோதலோட ஆரம்ப புள்ளி. சரி, இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு வருவோம். 1948ல இஸ்ரேல் ஒரு தனி நாடா உருவானப்போ சுத்தி இருந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மேல போர் தொடுத்தாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சின்ன நாடான இஸ்ரேல் அந்த எல்லா நாடுகளையும் ஜெயிச்சு இன்னும் அதிக நிலத்தை பிடிச்சாங்க. இத பாலஸ்தீன மக்கள் நாக்பா அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பேரழிவு. ஏன்னா லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் அவங்க சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, இஸ்ரேல் ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மற்றும் இராணுவ வல்லமையா வளர்ந்து நிக்குது. இன்னொரு பக்கம் பாலஸ்தீன மக்கள் வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா அப்படிங்கிற 2 துண்டு நிலங்களுக்குள்ள முடக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா காசா பகுதியை ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு கட்டுப்படுத்துது. இவங்க இஸ்ரேலை ஒரு நாடாவே ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அக்டோபர் 7, 2023ல ஹமாஸ் இஸ்ரேல் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடியா இஸ்ரேல் இப்ப காசா மேல போர் தொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள், குழந்தைகள் கொல்லப்படுறது தான் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய கவலையா இருக்கு. இப்ப நாம கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். இது வெறும் ஒரு சின்ன நிலத்துக்கான சண்டை மட்டும் தானா? இல்லவே இல்ல. இங்கதான் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் உள்ள வருது. 1. இஸ்ரேலோட ராணுவ பலம், மிலிட்டரி எட்ஜ். இஸ்ரேல் சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு எதிரிகள் தான். இப்போ சில நாடுகள் கூட சமாதானமாகி இருந்தாலும் அதனால இஸ்ரேல் தங்களோட பாதுகாப்பை ரொம்பவே பலப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அயன் டோம் ஏவுகணை தடுப்பு முறை உலகத்திலேயே பெஸ்ட். அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. 2. டெக்னாலஜி மற்றும் பொருளாதாரம். இஸ்ரேலை ஸ்டார்ட் அப் நேஷன்னு சொல்லுவாங்க. நாம யூஸ் பண்ற இன்டெல் சிப்ல இருந்து வாட்ஸ்அப் செக்யூரிட்டி வரைக்கும் பல விஷயங்கள்ல இஸ்ரேலிய டெக்னாலஜி இருக்கு. இதனால உலக நாடுகளுக்கு இஸ்ரேலோட உதவி தேவைப்படுது. 3. உளவுத்துறை, மொசாட். உலகத்திலேயே பயங்கரமான உளவு அமைப்புன்னா அது மொசாட் தான். எதிரி நாட்டுக்குள்ள புகுந்து அவங்களுக்கே தெரியாம ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுல இவங்க கில்லாடிங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய டிட்டரன்ஸ், பயத்தை உருவாக்கும் சக்தி கொடுக்குது. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் அமெரிக்கா கண்ணை மூடிக்கிட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது? மத்திய கிழக்கு, மிடில் ஈஸ்ட் பகுதியில அமெரிக்காவுக்கு ஒரு நம்பகமான பார்ட்னர் வேணும். அங்க இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாம் எப்ப வேணாலும் மாறலாம். ஆனா இஸ்ரேல் அப்படி இல்ல.
அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அரசியல்ல ஜூவிஷ் லாபி ரொம்பவே ஸ்ட்ராங். அதனால எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலை பகச்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரேலோட மிகப்பெரிய எதிரி ஈரான் தான். ஈரான் நேரடியா போர் செய்யாம ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு ஆயுதம் கொடுத்து இஸ்ரேலை குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. இஸ்ரேல் பதிலுக்கு ஈரான்ல இருக்கிற முக்கிய விஞ்ஞானிகளையும் ராணுவ அதிகாரிகளையும் டார்கெட் பண்றாங்க. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. முன்னாடியெல்லாம் அரபு நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்தாங்க. ஆனா இப்போ சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் இஸ்ரேல் கூட கை கோர்க்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஈரானுக்கும் ஆகாது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற கணக்கு தான் இங்க நடக்குது. இதான் ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ். இப்ப நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். இஸ்ரேல் நல்லவனா கெட்டவனா? இஸ்ரேலோட நியாயம். இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அமைதியா இருக்கதான் நினைக்கிறோம், ஆனா ஹமாஸ் மாதிரி அமைப்புகள் எங்களை அழிக்கணும்னு துடிக்கிறாங்க. எங்க மக்கள் மேல ராக்கெட் விடுறாங்க, எங்க குழந்தைகளை கடத்துறாங்க, எங்க பாதுகாப்பை உறுதி செய்ய எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நாடா தங்களோட மக்களை காப்பாத்த அவங்க எடுக்கிற முடிவு சரின்னு ஒரு தரப்பு சொல்லுது. பாலஸ்தீன மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, எங்க நிலத்தை பிடிச்சுக்கிட்டு எங்களை ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையில வச்சிருக்கீங்க, எங்க வீடுகளை இடிக்கிறீங்க, புதுசா செட்டில்மெண்ட்ஸ் உருவாக்குறீங்க, எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான நாடு வேணும்னு கேக்குறாங்க. இதுல இருக்கிற மனித உரிமை மீறல்களை உலக நாடுகள் பலவும் கண்டிக்கிறாங்க. உண்மை என்னன்னா, இஸ்ரேல் தற்காப்புக்காக செய்றோன்னு சொல்லிட்டு விகிதாச்சாரத்துக்கு அதிகமான தாக்குதல்களை நடத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வலுவாயிருக்கு. குறிப்பா காசாவுல இருக்கிற மருத்துவமனைகள், பள்ளிகள் மேல குண்டு போடுறதை யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. அதே சமயம் ஹமாஸ் அப்பாவி இஸ்ரேலிய மக்களை கொல்றதையும் ஏத்துக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன? 3 சாத்தியக்கூறுகள் இருக்கு. 2 ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனம்னு 2 தனித்தனி நாடுகள் அமையணும். இதுதான் உலக நாடுகள் சொல்ற தீர்வு. ஆனா 2 பக்கமும் இருக்கிற தீவிரமான தலைவர்கள் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. 1 ஸ்டேட் சொல்யூஷன், எல்லாரும் ஒரே நாட்டுக்குள்ள சம உரிமையோட வாழ்றது. ஆனா இது நடந்தா இஸ்ரேலோட யூத நாடு அப்படிங்கிற அடையாளம் போயிடும்னு இஸ்ரேல் பயப்படுறாங்க. துரதிர்ஷ்டவசமா இப்போதைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவ்வப்போது பெரிய போர்கள் நடக்கும், அப்புறம் அமைதியாகும், திரும்பவும் சண்டை வரும். இது ஒரு முடிவில்லாத சுழற்சி, சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ். கடைசியா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். புவிசார் அரசியல்ல யாருமே 100% நல்லவங்களும் இல்ல, 100% கெட்டவங்களும் இல்ல. இஸ்ரேல் தங்களோட சர்வைவல்காக போராடுறாங்க. பாலஸ்தீன மக்கள் தங்களோட ஐடென்டிட்டிக்காகவும் ஜஸ்டிஸ்காகவும் போராடுறாங்க. ஆனா இந்த அதிகார போட்டியிலையும் ராணுவ வியூகங்கள்லையும் நசங்கி போறது என்னவோ சாதாரண அப்பாவி மக்கள் தான். ஒரு பக்கம் டெக்னாலஜில உலகத்தையே மிரட்டுற இஸ்ரேல், இன்னொரு பக்கம் மனிதாபிமான அடிப்படையில பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் செய்யறது தற்காப்பா இல்ல ஆக்கிரமிப்பா? இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான புவிசார் அரசியல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.